ஓம் நம சிவாய. வணக்கம் உறவுகளே. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிரிவலம் சுத்த முடிக்க எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ட்டு. அந்த பற்றி தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா நாங்கள் கிரிவலம் சுற்றுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். 3 பேர் பெரியவங்க, 2 பேர் குட்டீஸுங்க. அதனால் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் நாங்கள் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. கூட்டம் வேறு. ஒவ்வொரு தவளையும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் மட்டும் போயிருந்தேங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நான் கிரிவலம் சுற்றி முடிச்சிருவேன். 5 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. சாமி பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் தான் ஆச்சு. சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எல்லோரும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று பார்த்தோன்னாங்க. அண்ணாமலையார் எங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே தரிசனம் காமிச்சிட்டாரு. பெரிய சந்தோஷம்தான். அவரோட ஆசீர்வாதம் தான் எல்லாமே. அடி அண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் சன்னதி இருக்கும். வழக்கமாக அங்கே போனால் திருவாசகம் பாராயணம் பண்ணுறது வழக்கம். அப்படி உக்காந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு அடியார் சங்கு வாசித்தார். அவருக்கு இணையாக பார்த்திங்கன்னா பைரவரும் கத்துறாரு. அது நல்லா இருந்துச்சு. அது எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா அதெல்லாம் சித்தர் வராங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பைரவர் ரூபத்தில் தான் வருவாங்க. அது நாங்கள் கண்கூட பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. அது இந்த வீடியோ அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரர் அவர் போய் தரிசனம் பண்ணோம். அங்கே பரிகாரத்துக்கு தேங்காய், பலதானியம் இதெல்லாம் கோயிலை 3 சுற்றி இந்த அக்னி குண்டத்தில் போட சொல்லியிருந்தாங்க. அதுவும் நாங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வழியில் மலை சுற்றுற பாதையிலே எனக்கு பாபா கிடச்சாரு. அது சொல்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் அது நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாபாவோடையே காட்டுறேன் அவர் எப்படி என்னைய தேர்ந்தெடுத்து என்கிட்ட எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு திருக்கல்யாணமும் முடிச்சுட்டு அம்மையப்பர் வெளியே ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. மாணிக்கவாசகர் முன்னாடியும் பின்னாடி 2 பேரும் இவங்க வந்திருந்தாங்க. அம்மையப்பர் வந்திருந்தாங்க. நடராஜ பெருமாளும் அம்மையாரும் வந்திருந்தாங்க. அதுவும் பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப எப்போ போனாலுமே சந்தோஷம்தான். அது இந்த வாட்டி டபுள் சந்தோஷன்ற மாதிரி நல்லா ஆசீர்வாதம் கிடச்சிச்சு எங்களுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போய் எத்தனை மணி நேரத்தில் சாமியை பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓம் நம சிவாய.